மகிமைக்கும் பாத்திரரே துதிக்கிறோம். மேலான நாமமுடையவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீதியின் தேவனே துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. சர்வ ஹல்லேலூயா வியாபியே துதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ ஞானியே துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன், நீர் எங்கும் நிறைந்த தேவன் ஆண்டவரே. எல்லாவற்றை செய்ய வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் நாங்கள் உம்மை பணிந்து கொள்ளுகிறோம், உம்மை தொழுது கொள்ளுகிறோம் ராஜா. உம்மை ஆண்டவரே உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. We praise you Lord. Hallelujah. We fall down, we lay our crowns at the feet of Jesus. The greatness of His mercy and love at the feet of Jesus. We cry, holy, holy, holy. We cry, holy, holy, holy is the Lamb. We fall down, we lay our crowns at the feet of Jesus. The greatness of His mercy and love at the feet of Jesus. We cry, holy, holy, holy. We cry, holy, holy, holy. We cry, holy, holy, holy is the Lamb. We cry, holy, holy, holy. We cry, holy, holy, holy. We cry, holy, holy, holy is the Lamb. பணிந்து பாதம் விழுந்து உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். கிருபையும் அன்பும் நிறைந்தவர், உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். பணிந்து பாதம் விழுந்து உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். கிருபையும் அன்பும் நிறைந்தவர், உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். நீரே தூயர், தூயர், தூயர். நீரே தூயர், தூயர், தூயர். நீரே தூயர், தூயர், தூயர் என்றென்றுமே. பணிந்து பாதம் விழுந்து உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். கிருபையும் அன்பும் நிறைந்தவர், உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். பணிந்து பாதம் விழுந்து உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். கிருபையோ அன்பும் நிறைந்தவர், உந்தன் நாமத்தை உயர்த்தி
cry, holy, holy, holy. We cry, holy, holy, holy. We cry, holy, holy, holy. Is the Lamb. Needed to your, to your, to your. Needed to your, hallelujah. Needed to your, to your, to your. என்றென்றுமே. Hallelujah. Ushabarabarabarabuduranamalli ankaranabarabariṣike. Rikamanamudurahamanahandaradaurakarabalabarabarabarabaraba. We, Lord, hallelujah, bow down before your throne room of grace, O Lord. We fall down before your throne, O Lord. Lord, we want to worship you in truth and spirit, O Lord. Lord, we want to, Lord, worship you with all our hearts and with all our minds, O Lord. இந்த காலை வேளையிலே உம்மை எங்கள் முழு இருதயத்தோடும், எங்கள் முழு ஆத்துமாவோடும், எங்கள் முழு மனதோடும், எங்கள் முழு பலத்தோடும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உயர்த்தும்படியாக, அன்பு கூறும்படியாக, ஆண்டவரே ஆராதிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே இந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவர் அசைவாடுவீராக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே நீர் செயலாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க சித்தத்தை பரிபூர்ணமாய் நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம இணைந்து கர்த்தருடைய நாமத்தை நம்ம உயர்த்த போகிறோம். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன் ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. கனிச்செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்திலங்க, கீழை நறுக்கி கரம் ஹல்லேலூயா களை பிடுங்கி கர்த்தரே காத்தனை சுத்தம் செய்வீர். ஒரு ஜபத்தோடு இந்த பாடலை பாடுவோம். நமக்குள்ளே தேவன் செயலாற்றும்படியாக இந்த பாடலை நாம் பாடுவோமாக. உம் பாதம் பணிந்து என்னாலும் துதிய, உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்து என்னாலும் துதிய, உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே மரணே சருளே வரம் பொருளே, பரிசுத்தமே பரவசமே மரணே சருளே வரம் பொருளே. தேடினதால் கண்டடைந்தேன் பாடின பாடல்கள் ஈந்தளித்தீர், தேடினதால் கண்டடைந்தேன் பாடின பாடல்கள் ஈந்தளித்தீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதிய, உம்மையன்றி யாரை பாடுவேன் இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணாயால் புது பலத்தால் புதிய கிருபை, புது கவியால் புது எண்ணாயால் புது பலத்தால் புதிய கிருபை, புது கவியால் பிறப்பினிது நடத்துகிறீர், நூதன சாலையில் சேர்த்திடுவீர். நிரப்பினிது நடத்துகிறீர், நூதன சாலையில் சேர்த்திடுவீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன் இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அழைத்தேன்.
இந்த நாளிலே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவரை ஹல்லேலூயா நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது உழைத்துக் கொள்ளும்படியாக நம்ம ஹல்லேலூயா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்மை தப்புவிக்கும்படியாக அவர் கூட வருகிறார். அவரை பாடி மகிமைப்படுத்துவோமாக. வந்தென்னை தாங்குகிறீர். உன் பாதம் பணிந்து துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்து நாளும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்கு நன்பு உள்ளம் பொங்குதே. என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உமது கோலு முந்தடியோ உண்மையா என்னையும் தேற்றிடுதே. உமது கோலு முந்தடியோ உண்மையா என்னையும் தேற்றிடுதே. உம் பாதம் பணிந்தேன் எந்நாளும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. கனிச்செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாய் அடியே படர்ந்திலங்கு. கனிச்செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்திலங்கு. இலை நறுக்கி களை விழுங்கி கர்த்தரை காத்தனை சுத்தம் செய்வீர். இலை நறுக்கி களை விழுங்கி கர்த்தரை காத்தனை சுத்தம் செய்வீர். உம் பாதம் பணிந்து நாளும் உம்மையன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் இதய தெய்வமே, என் வாழ்க்கையில என்னோடு ஆண்டவரே கூடவே வருகிறவரே, என் அருமை இரட்சகரே, என்னை நடத்தி செல்லுகிறவரே, அவரை மகிமைப்படுத்துவோமாக. இதய தெய்வமே நீர் எனது இறைவா ஆருயிரே. என் இதய தெய்வமே நீர் எனது இறைவா ஆருயிரே. நேசிக்கிறே இயேசுவே நேசமுகம் என்று கண்டிடுவேன். நேசிக்கிறே இயேசுவே நேசமுகம் என்று கண்டிடுவேன். உம் பாதம் பணிந்தேன் நாளும் உம்மையன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடுமுடியோ. சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடுமுடியோ. சீக்கிரமாய் சேர்த்திடுவீர். சீயோனை வாஞ்சித்து நாடுகிறே. சீக்கிரமாய் சேர்த்திடுவீர்.
உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் யார், எப்படிப்பட்டவர், அவர் நமக்கு என்ன செய்கிறார், இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும்போது உண்மையாகவே உள்ள மகிழ்ச்சியினாலே நிரம்பும். ஆமென், ஹல்லேலூயா. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை தூக்கி சுமந்து காத்த தேவனே, ஹல்லேலூயா. உம் உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள். எத்தனை பேர் அப்படி நீங்க ஹல்லேலூயா ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறீங்க? ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நினைத்து அவரை துதிக்கிறோம். அவர் செய்த நன்மைகளுக்காக அவரை ஸ்தோத்தரிக்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோமாக. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவதே, உம் உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்த கண்மணி போல் என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவதே, உம் உள்ளங்கைகளில் என்னை வரைந்து கண்மணி போல் என்னை காக்கின்றீர். மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், விசாரிக்கும் நல் தகப்பனவர். வெள்ளம் போல் சற்று எதிர்த்து வந்தாலோ தேவ ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலோ தேவ ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. நம் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், நம்மை விசாரிக்கும் நல் தகப்பனவர். நம் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், நம்மை விசாரிக்கும் நல் தகப்பனவர். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன், நம்முடைய பாத்திரங்களை நிரம்பி வழிய செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அவர் செய்த நன்மைகளை நினைத்து இன்னும் உற்சாகமாய், இன்னும் சத்தமாய், ஒசையுள்ள கைத்தாளத்தோட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. எதிரே எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். பகைஞர்க்கெதிரே எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன்
கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், நம்மை விசாரிக்கும் நல் தகப்பனவர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை தூக்கி சுமந்து காத்த தேவனே, உள்ள கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம் உள்ள கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பே துதிப்பே என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பே துதிப்பே என் முழு இதயத்தோடு. நம் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், நம்மை விசாரிக்கும் நல் தகப்பனவர். நம் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், நம்மை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், நம்மை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளும் ஒரே மாதிரி இருக்காது. சில சூழ்நிலைகள்ல நம்ம கீழே விழுகிற மாதிரி உள்ள சூழ்நிலைகளை அவருடைய கரம் ஏந்தி கொள்ளும். கால்கள் கல்களிலே ஹல்லேலூயா இடராதபடி காக்கும்படியாக தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். அவரே நம்மை தூக்கி சுமக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே நம்மை தம்முடைய கரங்களிலே ஏந்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். தப்புவிக்கிற தேவனாய், விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறாரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே நீர் என் கூட இருக்கிறது தான் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் என் கூட வருகிறது ஆண்டவரே. நீர் என்ன நடத்துகிறது தான் ஆண்டவரே. இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்தது ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நான் ஆண்டவரே என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. ஆனால் என் கூடவே வந்தீரே ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை கரம் பிடித்து நடத்தினீரே ஆண்டவரே. என் கூடவே இருந்து எனக்கு உதவி செய்தீரே ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். வெள்ளம் போல சத்ரு என் வாழ்க்கையில எனக்கு விரோதமாக எழும்பி வருகிற நேரங்களில் எல்லாம் கர்த்தருடைய கரம் என் கூட இருந்தது. என்னால உணர முடிந்ததே ஆண்டவரே. மரண இருளின் பள்ளத்தாக்குகளின் வழியாக நான் போக நேரிட்ட போதெல்லாம் ஆண்டவரே உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் எங்களோடு ஆண்டவரே எங்களை தேற்றினது. உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்தது. எத்தனை சூழ்நிலைகள், எத்தனை பெரு வெள்ளங்கள் ஆண்டவரே, எத்தனை வெள்ளங்களின் இறைச்சல்கள் ஆண்டவரே, எத்தனை அலைகள் எங்கள் வாழ்க்கையின் படகை மோதி அடிக்கும் போதெல்லாம் ஆண்டவரே எங்களை தாங்குகிற, ஏந்துகிற, எங்களை சுமக்கிற ஒரு தேவ கரம் எங்க வாழ்க்கையில எங்களோடு கூட இருந்ததே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம்,
வாழ்ந்திடுவே. உந்தன் நாம மேன்மை போ வேறே நாம இல்லையே. உந்தன் நாம மேன்மை போ வேறே நாம இல்லையே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், வல்லமையுள்ளவரே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், ஆலோசனை கர்த்தரே. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. இரண்டு கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. வல்லவரே, நல்லவரே, என் ஆண்டவரே, அன்பரே, நல்லவரே, வல்லவரே, என் ஆண்டவரே, அன்பரே. உந்தன் நாம மேன்மை போ வேறே நாம இல்லையே. உந்தன் நாம மேன்மை போ வேறே நாம இல்லையே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், வல்லமையுள்ளவரே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், ஆலோசனை கர்த்தரே. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. நல்லவரே, வல்லவரே, என் ஆண்டவரே, அன்பரே, நல்லவரே, வல்லவரே, என் ஆண்டவரே, அன்பரே. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. 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 நல்லவர்
நல்லவரே வல்லவரே என் ஆண்டவரே அன்பரே நல்லவரே வல்லவரே என் ஆண்டவரே அன்பரே நல்லவரே வல்லவரே என் ஆண்டவரே அன்பரே. அப்படி எழும்பி நின்று அந்த தேவனுடைய பிரசன்னத்துல நாம ஹல்லேலூயா கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருப்போமாக. ஹல்லேலூயா. அவருடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமமா இருக்கிறது. எல்லா மகிமைக்குமே நீர் பாத்திரர் ஆண்டவரே என்று சொல்லுங்க. அவருடைய சமூகத்தில் அவரை உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. விடுதலையோடு ஹல்லேலூயா ஆராதிக்கும்படியான ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு சாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையோ நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நித்திய ஜீவனை இந்த வாழ்க்கையில நாம பெற்றுக் கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறாரே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். எல்லா நாமத்திலும் மேலானவர் எல்லா மகிமைக்குமே பாத்திரர். எல்லா நாமத்திலும் மேலானவர் எல்லா மகிமைக்குமே பாத்திரர். உம்மை போல் வேறு தெய்வமில்லை. உம்மை போல் வேறு தெய்வமில்லை. உம்மை போல் வேறு தெய்வமில்லை. உம்மை போல் வேறு தெய்வமில்லை. பாத்திரர் நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. பாத்திரர் நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. உயிருள்ள நாமம் மேலான நாமம் ஜீவனுள்ள நாமம் இயேசுவின் நாமம். உயிருள்ள நாமம் மேலான நாமம் ஜீவனுள்ள நாமம் இயேசுவின் நாமம். இயேசுவே மீட்பரே தேவனே எங்கள் ராஜரே பரிசுத்தரே படைத்தவரே பரிகாரியே எங்கள் இயேசுவே. பாத்திரர் நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. பாத்திரர் நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. உம்மை போல் வேறு தெய்வமில்லை. உம்மை போல் வேறு தெய்வமில்லை. உம்மை போல் வேறு தெய்வமில்லை. உம்மை போல் வேறு தெய்வமில்லை. மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் தேவனே பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்தில் உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே வந்து நிற்கிறோம்.
தேவரீர் ஆண்டவரே தலைமுறை தலைமுறையா எங்களுக்கு அடைக்கலமானவராய் இருக்கிறீரே ஆண்டவரே. எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக ஆண்டவரே எங்களை ஆண்டவரே ஆண்டவரே காலை தோறும் கிருபையினால் எங்களை திருப்தியாக்குகிற தேவனா இருக்கிறீரே ஆண்டவரே. நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு ஈடாக ஆண்டவரே எங்களை மகிழ பண்ணுகிறவரா இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை நீர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறீர் ஆண்டவரே. எங்களை நடத்தி செல்லுகிறீர் ஆண்டவரே. எங்களை கைகளில் ஏந்தி சுமக்கிறீர் ஆண்டவரே. ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு தாயை விட மேலான அன்பை எங்கள் மேல வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை ஆதரிக்கிற தேவன் நீங்க தான். எங்களை ஏந்தி சுமக்கிற தேவன் நீங்க தான். எங்களுக்கு உதவி செய்கிற தேவன் நீங்க தான் ஆண்டவரே. இந்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கறதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். நம்ம we are being at the receiving end of God's grace and mercy and favor. தேவனுடைய கரத்திலிருந்து அவருடைய இரக்கத்தை, கிருபையை, தயவை நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிற நபர்களாக இருக்கிறோம். When are we going to give back to God? ஆண்டவருக்கு நாம் திரும்ப எண்ணத்தை செலுத்த போகிறோம். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் உங்ககிட்ட ஏதாவது எதிர்பார்க்கிறாரா இல்லையா? தெரியாத மாதிரியே இருந்துக்கிட்டா நல்லது, பிரச்சனை இல்லை. அப்படி ஒன்றுமே தெரியாத மாதிரியே இருந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கர்த்தர் எதிர்பார்க்கிறார் நம்மிடத்துல. அவர் எதிர்பார்ப்புக்கு நாம் அந்த அளவுக்கு நம்ம வரலைனாலும் அவர் எதிர்பார்க்கிறத கொஞ்சமாவது செய்கிறதற்கு நம்ம ட்ரையாவது பண்ணியிருக்கோமா? ஏதாவது முயற்சி பண்ணுறோமா? பாஸ்டர், நான் காலையில் எந்திரிச்சு 7 மணி ஆராதனையில் வந்து உட்காந்துருக்கிறதே அந்த முயற்சியோட பலன்தான். இதெல்லாம் ஒரு முயற்சியே கிடையாது, இது கணக்கில் வராது. நீங்கள் எடுக்கிற முயற்சி அப்படிங்கிறது சும்மா நான் சர்ச்சுக்கு வந்தேன், இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி சொல்லணும்னா சீட்டை தேய்ச்சிட்டு போனேன் அப்படின்னு பசுமோகன் அப்படி தான் சொல்லுவாங்க. அவங்க வந்து சும்மா உட்காந்து பாயை தேய்க்கிறது, பாயை கிழிக்கிற அல்லது சேரை தேய்க்கிற கூட்டமாக நம்ம இருக்கக்கூடாது. ஆமென். முறைச்சி பார்க்குறீங்க, பாஸ்டர் என்ன இப்படி காலங்காத்தால் அப்படி சொல்கிறீங்க? இல்லை, கர்த்தருடைய எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கிறது, அதை நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். உரிமையோடும் சரி, கண்டிப்போடும் சில காரியங்கள் வேத வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது அதை நம்முடையதாக்கி கொள்ளணும். அதன் இந்த நம்ம என்ன செய்யணும்? சீரியஸாக எடுத்துக்கொள்ளணும். we are in a serious business. நம்ம வந்து சாதாரணமான ஒரு காரியத்தை செய்யலை. கடந்த நாட்களில் போன ஞாயிற்றுக்கிழமை இந்த தீமோத்தி கிளாஸில் எங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஒரு 30 பேர் எழுதுங்க, அந்த புக்கிலே இருக்கும். 30 பேர் எழுதி அவங்களுக்காக தினமும் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி அவங்கக்கிட்ட போய் பேசுங்க. பேசி அவங்களுக்கு உங்கள் கதையை சொல்லுங்க. அவங்க கதையை முதல் கேளுங்க. கேட்டுட்டு உங்கள் கதையை சொல்லுங்கள். உங்கள் கதைனா அந்த முழு நீள திரைப்படத்தை சொல்லலை, 3 நிமிஷத்தில் உங்கள் கதையை சொல்லுங்கள். சொல்லிட்டு தேவனுடைய கதையை சொல்லுங்கள். சொல்லி நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கும் போது தேவன் அவங்க உள்ளத்தில் பேசுவார் அப்படின்னு சொன்னாங்க, சொல்லி கொடுத்தாங்க. இந்த பயிற்சி கடந்த 9 மாதமாக போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 9 பேர் இதுவரைக்கும் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. 9ஓட நிற்காது, 9 பன்மடங்காக பெருக போகுது. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் போன வாரத்தில் நாங்கள் அந்த ஃபீட்பேக்கை கேட்கும்போது அதில் 30 பேரில் எத்தனை பேரை சந்தித்தீங்க, எத்தனை பேருக்கு நீங்கள் சுவிசேஷம் சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு 2-3 பேர் எல்லாரும் இப்படி வரிசையாக சொல்லிகிட்டே வர்றாங்க. நல்லா செஞ்சிட்ருக்காங்க, நான் அவங்கள குறை சொல்லலை. ஆனால் 2-3 பேர் சொல்லும்போது அவர் மரித்து போனார், இவங்க மரித்துட்டாங்க, அந்த 30 பேரில் ஒருத்தவங்க மரித்துட்டாங்க, அப்படி 3-4 பேர். அன்னைக்கு 2 தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் முடிஞ்ச பிறகு என்கிட்ட வந்து இன்னும் 2 பேர் பற்றி சொன்னாங்க. அதை கேட்ட உடனே உள்ளம் ரொம்ப வேதனைப்பட்டது. 30 பேர் நாங்கள் எழுதி வச்சுருக்கோம் ஆண்டவரே, இந்த 30 பேர் எங்களுக்கு வேணும். அவங்க இயேசுவை அறியாமல் ஏற்றுக்கொள்ளாமல் நரகத்துக்கு போனால் அது எவ்வளவு துக்கமான ஒரு காரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு அன்னைக்கு மீட்டிங்கே ஒரு மாதிரி சீரியஸாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்பயுமே நல்ல மத்தியான நேரம் நல்ல கிளாஸ் கலகலப்பாக இருக்கும், பேசுவோம். அன்னைக்கு கொஞ்சம் சீரியஸாக போச்சு. அப்போ
நம்ம யோசித்து பார்ப்போமே, நமக்கு அறிமுகமானவர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், நாம் சந்திக்கிறவங்க, அன்றாட நம்ம பார்க்குறவங்க, நம்ம நண்பர்கள், நம்ம எதிர் வீடு, பக்கத்து வீடு, மேல் வீடு, இப்படி நமக்கு சுற்றி இருக்கிற ஆட்கள், அவங்க ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு போவார்களானால் அவர்களுக்கு அதுக்கப்புறம் வேறு எந்த ஒரு சான்ஸுமே கிடையாது. இங்கே இருக்கிற வாழ்க்கையில், இங்கே இருக்கிற வாய்ப்பை ஒரு மனுஷன் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டா பரலோக ராஜ்யத்துக்கு போவான். அவன் பயன்படுத்தி கொள்ளலாம், அவன் நித்திய காலமாக தேவனற்ற ஒரு அழுகையும் பற்கடிப்பும் உள்ள ஒரு நரகத்துக்கு போவான் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்வோம். லூக்கா 13:6, 7, 8, 9 வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாக இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயோ, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, எங்களை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறீங்க. எங்களை இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. எங்களை நீங்கள் அறியாத ஒரு நிலைமையிலிருந்து அறிந்து கொள்ள பண்ணினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்கள் அன்பை, உங்கள் கிருபையை, இரக்கத்தை நாங்கள் ருசி பார்க்க செய்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவரே, இதெல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய், ஆண்டவரே, நாங்கள் வெறுமையான ஒரு வாழ்க்கையை வாழுகிறதல்ல, ஒரு முழுமையான வாழ்க்கை, ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசும்படி நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நிறைய நன்மைகள் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். அதற்கெல்லாம் நம்ம நன்றி சொன்னோம். பாடும்போது நல்லா அருமையாக பாடினீங்க, ஆராதிக்கும் போது உண்மையாக உள்ளத்தில் இருந்து ஆராதிச்சிங்க. நன்றியை ஆண்டவரேன்னு சொல்லி உங்கள் நன்றியை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணுமா தான் இல்லையா? இல்லை சும்மா பாட்டு மட்டும்தான் பாடினேன், நான் உண்மையாக உணரலை அப்படின்னு யாராவது சொல்கிறீங்களா? ஆண்டவர் சமூகத்தில் ஆவியோடும் உண்மையோடும் நம்ம பாடுகிறோம், ஆண்டவர் ஆராதிக்கிறோம். நன்றியை வெளிப்படுத்துகிறது வெறும் பாடல் மூலமாக, வெறும் வார்த்தை மூலமாக ஏதோ ஒன்றை சொல்லி நம்ம நன்றியை வெளிப்படுத்துகிறது இல்லை. நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கிறோன்னா முதல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம், நல்லது. ரெண்டாவது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அவருக்கு நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருக்கிறோன்னா அவருடைய வார்த்தைக்கு, வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து கை கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது, நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிறது எப்படி அப்படின்னா அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வேலையை அவருடைய சார்பாக செயலாற்றுகிற ஒரு தேவ மனுஷியாய் நாம் காணப்பட வேண்டும். அதுதான் நம்ம உண்மையாக அவர் மேலே நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிற ஒரு விஷயமாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒன்றுமே செய்யாமல் நல்ல பசுமையாக இருக்குது, பார்க்குறதற்கு இலையெல்லாம் இருக்குது, நல்ல கிளையெல்லாம் இருக்குது, நல்ல வேரெல்லாம் விட்டாச்சு, நல்ல மரமும் பருத்து கொண்டே இருக்குது, கனி இல்லை என்றால் அந்த வாழ்க்கை ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஜஸ்ட் வந்து ஆராதிச்சுட்டு போயிருப்போம். ஆண்டவருக்கு அந்த ஆராதனை பிரியமாக தான் இருக்கும். ஆண்டவர் பிள்ளைங்க அவருக்கு நன்றி சொல்லுகிறது ஆராதனை சுகந்த வாசனையாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஆண்டவர் உன்னை எதிர்பார்ப்பார். அப்படி அந்த இலையெல்லாம் தட்டி பார்ப்பார், ஏதாவது தெரியுதா, ஏதாவது கனி இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது வெறும் இலைகள் மாத்திரம்தான் இருக்கு, ஒரு கனியும் இல்லையே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஏக்கத்தோடும் ஏமாற்றத்தோடும் அவர் என்ன செய்வார்? அவர் காத்து கொண்டிருப்பார். இனியாவது 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 அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே இருப்பார். ஒவ்வொரு வாரமும் இங்கே வரும்போது நம்ம என்ன செய்யணும்? நம்ம வெறுமையாக வரக்கூடாது, நம்ம முயற்சியாவது எடுத்துகிட்டு வரணும். 4 பேரை கூட்டிகிட்டு வர்றதுக்கு முயற்சியாவது பண்ணணும். ஆமென்,
ஹல்லேலூயா. அப்படி செய்து பார்த்தீங்கன்னா உங்கள் மூலமா ஒரு கூட்டம் ஜனங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு பாத்திரவான்களாய் மாறுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு அது ஆண்டவர் கனியை எதிர்பார்க்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அத்தி மரத்தை பார்த்த உடனே அதில் கனி இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் தேடி பார்க்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஒரு இட் இஸ் அ வெரி நார்மல் எக்ஸ்பெக்டேஷன். ஒரு சாதாரணமாக ஒரு விவசாயியோ அல்லது நாமே ஒரு மரத்தை வீட்டில் நட்டால் என்ன எதிர்பார்ப்போம்? மாமரத்தை நட்டுட்டு பரவாயில்ல சும்மா நிழலுக்கு இருந்தால் போதும்னு நினைப்போமா? சீசனுக்கு வந்தால் என்ன செய்யணும்? ஆமாம், எங்கள் நம்ம கிருஷ்ணாபுரம் சர்ச்சு காம்பவுண்டில் ஒரு பலாமரம் நின்றுது ரொம்ப நாளாக. அந்த மரத்தில் ரொம்ப ஆசையாக பலாப்பழம் வரும்னு நினச்சி எப்பயுமே அந்த சீசன் டைமில் எதிர்பார்ப்பேன். ஒரு நாள் ஒரு சின்ன பழம் வந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆஹா, இனிமேல் இது கனி கொடுத்துரும். ஏன்னா நான் நெய்வேலியில் வளர்ந்தனால அங்கே வந்து குவார்ட்டர்ஸ் அதில் ஒவ்வொரு வீட்லேயும் பலாமரம் இருக்கும், மாமரம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒவ்வொரு மரத்துலேயும் நிறைய பலாப்பழம் அப்படியே கீழேருந்தே காய்ச்சிருக்கும். அப்போ நான் அதை ஒரு சின்ன இது வந்தவுடனே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அடுத்த வாரம் வந்து பார்த்தா அதையும் என்ன ஆயிடுச்சு, அப்படியே பிஞ்சிலே என்ன செஞ்சது அப்படியே போயிடுச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த ஒரு வேறு எந்த ஒரு இதுவுமே பார்க்க முடியல. மேபி அதற்கான ரீசன் யாராவது அக்ரிகல்ச்சரிஸ்ட் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியலாம். எனக்கு அது தெரியல. ஒரு ஒத்த மரமாக இருக்குது, அதனால் அது வாய்ப்பில்லை அப்படின்னு எதுவும் நினைக்கிறீங்களா? இருக்கான்னு தெரில. அப்போ அது இன்றைக்கும் அது இருக்குது. இப்போதைக்கு தற்காலிகமாக விட்டு வச்சுருக்குறோம், இன்னையும் பார்ப்போம் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம ஒரு மரத்தை வச்சாலே என்ன செய்கிறோம்? அதுக்கு ஒரு பலனை எதிர்பார்க்க தான் செய்கிறோம். மரத்தை வச்சவ தண்ணி ஊற்றுவான் அப்படின்லாம் பாட்டெலாம் எழுதி வேறு மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து ஒரு ஆண்டவர் நம்ம ஒரு விதையை விதைச்சா அதுக்கு பலன் கொடுக்கணும், ஒரு மரத்தை வச்சா அதுக்கு பலன் கொடுக்கணும். இது நார்மல் எக்ஸ்பெக்டேஷன். அந்த எக்ஸ்பெக்டேஷனை தான் ஆண்டவர் நம்ம மேலே வச்சுருக்காங்க. ஆமென், ஹல்லேலூயா. வேறு உங்களை கொண்டு பெருசாக நீங்கள் போய் ஒரு கோடி ஆத்மாவை சம்பாதிச்சுட்டு வாங்கன்னு சொல்லலை ஆண்டவர். உங்ககிட்ட எதிர்பார்க்கறது ஒரு கனியை எதிர்பார்க்குறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கனிகள் நமக்குள்ளே எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். விதைக்கிறவனுடைய உவமையை பற்றி நமக்கு தெரியும். அதில் ஒரு விவசாயி விதையை கொண்டு போய் விதைக்கிறான். ஒரு வார்த்தை விதைக்கு வார்த்தை சமமாய் சொல்லப்பட்டிருக்கு. விதைக்கும் போது அது சிலது வந்து வழி அருகே விழுகுது, அது பறவைகள் வந்து என்ன செய்கிறது? பொறுக்கி போடுகிறது. சிலது கற்பாறையான நிலத்தில் விழுகிறது. நல்ல உள்ள அது வந்து முளைக்குது, துளிர் விடுது, ஆனால் வேர் இல்லாமல் அது அப்படியே வாடி போகிறது. சிலர் இது முள்ளுள்ள இடங்களில் விழுது, நல்ல முளைக்குது, அது துளிர் விடுகுது, கொஞ்சம் வளருது. அப்புறம் பல உலக கவலைகள், உலக பிரச்சனைகள் எல்லாம் வந்து அதை நெருக்கி போடுகிறது. ஆனால் ஒரு சில விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்தது, அது 30, 60, 100 பலன் கொடுத்தது. ஹல்லேலூயா. இதுல எந்த நிலம்? நாம நல்ல நிலமா இல்லை கெட்ட நிலமா? கற்பாறையான நிலமா இல்லை நிறைய பிரச்சனை? பாஸ்டர் எனக்கு நீங்கள் என்ன ஆத்துமாங்கிறீங்க, எனக்கு இந்த உப்புமாவே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, யோசிச்சு பாருங்கள். நம்ம யோசித்து பார்க்குறதுக்காக தான் நான் வேடிக்கையாக சொன்னாலும் அதனுடைய சாராம்சத்தை இழந்து விட வேண்டாம் என்று நினைக்கிறேன். அப்போ ஆண்டவர் ஒரு சாதாரண விதைக்கிறவனுடைய ஓமையின் மூலமாக ஒரு பலன் இருக்கு என்பதை வெளிப்படுத்துகிறார். நாமும் அப்படி கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, இன்னைக்கு எங்கே போனாலும் நம்ம ஆண்டுடைய வார்த்தையை கேட்க முடியும், வசனத்தை கேட்க முடியும். யூடியூப்பில் எல்லா ஊரில் இருக்கிற சர்ச்சில் உள்ள வீடியோவிலையும் செய்தியை நம்ம பார்க்க முடியும். ஆனால் நம்ம அதற்கப்புறம் என்ன நடக்குது நம்ம வாழ்க்கையில்? வாட் இஸ் ஹேப்பனிங்? ஏதாவது பலன் இருக்கா? ஏதாவது ஒரு விளைச்சல் இருக்கா? ஏதாவது ஒரு விளைச்சலுக்கான அறிகுறி இருக்கா? ஏதாவது அதற்கான முயற்சி இருக்கா? யோசித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. வெறுமையான ஒரு கனியற்ற ஒரு நிலைமையில நம்முடைய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கழிக்கிறவர்களாய் அல்ல, தேவன் விரும்புகிற விதமாக நம்ம பலன் கொடுக்கிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. 2 விதமாக நம்ம கனி கொடுக்கலாம். ஒன்று இன்டர்னலாக நம்ம ஃப்ரூட் பியரிங்காக இருக்கலாம். ஆவியின் கனியோ அப்படின்னு சொல்லி கலாத்தியர் 5 அதிகாரம் 22 வசனம் 23 வசனத்தில் வாசிக்கிறோம். ஆவி
ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்ட நற்குணங்கள் இதெல்லாம் தேவனுடைய சுபாவங்கள், தேவனுடைய தன்மைகள், தேவனுடைய குணாதிசயங்கள். அதை அந்த ஆவியின் கனி நமக்குள்ளேயும் வெளிப்படணும் ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அது இருக்கு? அன்பு நேசிக்கிறவங்களுக்கு தான் அன்பு காட்ட முடியும். பகைக்கிறவங்களுக்கு அன்பு காட்ட முடியுமா? மாமியார்கிட்ட அன்பு காட்டுறீங்களா? ஃபஸ்ட்டு ஏன் காலையிலே இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? நாங்கள் சமாதானமாக இருக்கோம். இல்லை, பக்கத்து வீட்டுக்காரன் கொஞ்சம் குப்பையை நம்ம பக்கம் ஒதுக்கிட்டா அவன்கிட்ட காலையிலே போய் என்ன செய்வோம்? வாய்க்கா தகராறில் போய் நின்றுட்டுருப்போம். ஸோ இப்படி அந்த தெய்வீகமான குணங்கள் நமக்குள்ள வெளிப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் இங்கே பார்க்குறதுக்கு உங்களை மாதிரி ஆஹா என்ன அருமையான மக்கள் அப்படின்னு நம்மளை பார்ப்பாங்க. ஆனால் நம்ம வேலை ஸ்தலத்தில், நம்ம இருக்கிற இடத்துல, நம்ம போகிற இடங்களில், பஸ்ஸில், ட்ரெயினில், நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நமக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற தன்மைகள் நமக்குள்ளே வர வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அங்கே போயிட்டு நான் யார் தெரியுமா நிற்கக்கூடாது. இங்கே வந்தால் நான் நான் ஒரு தேவனோட பிள்ளைன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு நான் யார் தெரியுமான்னு வேறு மாதிரி யோசித்து பேசக்கூடாது. அப்போ இன்டர்னலாக நாம் ஃப்ரூட் பியரிங்காக இருக்கணும். எக்ஸ்டர்னலாக ஒரு கனியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதுதான் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் வெளியரங்கமாக நம்ம கர்த்தருக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிறோம் என்பதற்கு அடையாளம். நாம் ஆலயத்துக்கு வந்து போகிறது பெரிய விஷயம் இல்லை. காணிக்கையில் ஏதோ காணிக்கையை தசம பாகத்தை ஆயிரக்கணக்காக கோடிக்கணக்காகவே போடுங்க, அது ஆண்டவருக்கு பிரியமே கிடையாது. அது ஊழியத்துக்கு ஏதாவது சபைக்கு பிரயோஜனப்படுமே தவிர, ஆனால் ஆண்டவருக்கு அது பிரயோஜனம் இல்லை. நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? கனி கொடுக்கிறவர்களாய் மாறணும். அப்படின்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஆத்துமாவையாவது ஆதாயப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. இது இந்த வருஷத்துக்கு நம்ம ஒரு லெக்கா வச்சுருவோமே. இப்போ ஆரம்பத்தில் இருக்கோம். இந்த 12 மாதத்துக்குள்ளே ஒரு நபரை இயேசுவுக்காக ஆதாயப்படுத்த நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போகிறேன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். நான் சொல்லுறது ரொம்ப ரொம்ப கம்மியான எதிர்பார்ப்பு. உலகத்தில் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணும்போது கார்ப்பரேட் கம்பெனிஸில் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணும்போது எட்ட முடியாத டார்கெட்டை தான் வைப்பாங்க. எப்படியாவது இவன் உயிரை கொடுத்தாவது அதை அச்சீவ் பண்ணட்டும், எதாவது பண்ணட்டும்னு சொல்லி சில நேரங்களில் ரொம்ப ஹை டார்கெட்ஸ் வைப்பாங்க. சில கம்பெனியில் நார்மலாக அச்சீவபிள் டார்கெட்ஸாக வைப்பாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மகிட்ட வச்சிருக்கிறது ரொம்ப லீஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன். அது ஒரு சாதாரணமான எதிர்பார்ப்பு தான். ஒரு விதைக்கிற ஒரு விவசாயியுடைய எண்ணத்தில் அதுக்கு பலன் கிடைக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற மாதிரி ஆண்டவரும் நமக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பை வச்சிருக்கிறார். நீங்கள் வயசு ரொம்ப ஆயிடுச்சுன்னு நினைக்கலாம், அல்லது எனக்கு வயசே ஆகலை, நான் ரொம்ப சின்ன பிள்ளை அப்படின்னு நினைக்கலாம். நீங்கள் சிறியவர்களோ இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் இயேசுவை நீங்கள் சொல்லி ஜனங்களை கர்த்தர் நேராய் வழி நடத்துகிற ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு நம்மேலே, ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்பு, பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்க நல்லா விழிப்போடு இருக்காங்களா கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அதிகாலையில் எந்திரிச்சு வந்திருக்கும். இங்கே வேற இப்படி பிரசங்கம் ஏதாவது ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொன்னால் நல்லா இருந்திருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எதிர்பார்த்து வந்திருக்கோமே, அவர் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாரே. அந்த கனி உள்ள வாழ்க்கை எனக்குள்ளே ஒரு மாற்றம் வர வேண்டும். என் மூலமாய் அநேகருடைய வாழ்க்கை மாற வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த காரியத்தை தேவன் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அவர் எதிர்பார்க்கிறார். அதை நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா. அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36, 37, 38 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே இப்படி வாசிக்கிறோம். மத்தேயு 9:36, அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நம்ம வேண்டிக் கொள்ளுகிறதோட முடிச்சுக்கிறோம்.
ஆண்டவரே, மிஷினரிகள் எழும்பட்டும், ஊழியர்கள் எழும்பட்டும், ஆத்தும ஆதாய வீரர்கள் எழும்பட்டும், எழுப்புதல் உண்டாகட்டும். நம்ம செயல்பட ஆரம்பித்தாதான் எழுப்புதல். ஆமென். நாம் உட்கார்ந்து ஒரு இதிலே உட்காந்துட்டு நம்ம சும்மா வெறும் ஜெபம் மட்டும் பண்ணிட்டு யாருக்குமே இயேசுவை பற்றி நம்ம சொல்லாமல், எந்த ஒரு விதத்திலையும் நம்ம ஒரு பயனுள்ள ஒரு வாழ்க்கையாக நம்ம வாழ முயற்சி செய்யாமல், வந்து போகிறவர்களாய், பார்வையாளர்களாய், வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற கூட்டமாக நம்ம இருக்கிறதற்காக கர்த்தர் அழைக்கவில்லை. ஆமென். உங்கள் முழு இருதயத்தோடும், உங்கள் முழு ஆத்துமாவோடும், உங்கள் முழு மனதோடும், உங்கள் முழு பலத்தோடும் கர்த்தருக்காக செயல்பட வேண்டும். அல்லேலூயா. அன்பு கூறுகிறேன்னா அதுதான். இன்னும் அதிகமாக பாடுவோம் நல்லா. ஆனால் அன்பு கூறுகிற அனுபவம் இருந்தால், நன்றி உணர்வு இருந்தால், நம்ம இயேசுவுக்காக ஜனங்களை ஆதாயப்படுத்துகிற ஒரு பெரிய வேலையை பொறுப்பாய் நாம் செயல்பட ஆரம்பிப்போம். அல்லேலூயா. உங்களுக்கு ஒருவேளை எனக்கு அப்படி ஆசை இருக்குது பாஸ்டர், எனக்கு பெரிய பெரிய கனவெல்லாம் இருக்குது, எப்படியாவது என் ஃப்ரெண்ட்ஸு ரட்சிக்கப்படணும், எப்படியாவது அவங்க ரட்சிக்கப்படணும், இவங்க ரட்சிக்கப்படணும் நீங்கள் சொல்லி மனசில் யோசிக்கிறீங்கன்னா, எப்படி அதை செய்கிறதுன்னு சொல்லி கொடுக்க நாங்கள் இங்கே ரெடியாக இருக்கிறோம். எத்தனையோ பயிற்சிகள் நாங்களும் பெற்று இருக்கிறோம், அந்த பயிற்சிகளை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்யவும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். அதை மறந்து வேண்டாம். எனி டைம் யூ வாண்ட் டு ஹெல்ப், யூ வாண்ட் எனி ஹெல்ப், வி ஆர் ரெடி டு கிவ். இந்த காரியத்தில் உதவி செய்ய நாங்கள் எப்பவுமே ஆயத்தமாய் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் கனியை எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி நம்ம புரிந்து கொள்ளணும். ரெண்டாவது, அந்த உவமையில் லூக்கா 13 அந்த எஜமான் பொறுமையாக தான் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. 3 வருஷம் பொறுமையாக இருந்துட்டார். ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? 30 வருஷம் ஆச்சு. அப்பா, ஒரு 30,000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களா? இல்லை பாஸ்டர், இன்னும் ஒன்று கூட 30ங்கிறது நான் ரொம்ப ஹையாக சொல்லியிருக்கலாம். நீங்கள் இப்போ தான் புதுசாக ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். 1 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், 20, 30, 40, 50, எத்தனை வருஷம் ஆச்சு? எவ்வளவு பொறுமையாக கர்த்தர் இருந்திருக்கிறார். இந்த வருஷமாவது என் மகள், என் மகன் ஒரு கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வாங்களா, வாழ மாட்டாங்களா? எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் தேவன் பொறுமையோடு அந்த என்ன செய்கிறார், நம்மளை வச்சுட்டு இருக்கிறார். நம்ம பொறுமையோடு அவர் என்ன செய்கிறார், நம்மளை ஹேண்டில் பண்ணுகிறார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். இதில் 2 காரியம் நம்ம யோசிக்கணும். ஒன்று தேவன் பொறுமையாக இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஆறுதலை கொடுக்குற ஒரு இதாக இருக்கணும். என்ன அப்படின்னா, எப்படா இவனை சுட்டு தள்ளலாம், எப்படா இவனை தண்டிக்கலான்னு ஆண்டவர் அப்படி ஈகராக இல்லை. அப்படிலாம் நம்ம சில நேரங்களில் மைண்டில் நம்ம இப்படி பண்ணால் அப்படி ஆயிரும், அப்படி பண்ணால் அப்படி ஆயிரும், கடவுளை பற்றி தப்பான எண்ணங்களை நம்ம புகுத்தி வச்சுருப்போம். ஆனால் எப்போ உங்களை காலி போடணும், எப்போ உங்களை தண்டிக்கணும் அப்படின்னு ஆயத்தத்தோடு இல்லை, உங்கள் கிட்ட இருந்து எப்போ கனி வரும் அப்படின்ற ஒரு ஆவலோடு எதிர்பார்ப்போடு தான் கர்த்தர் பொறுமையாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை எடுங்களேன். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாக இராமல், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய, அதை நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, அவர் பாட்டுக்கு அவர் இருப்பார், பொறுமையாக இருக்கிறார். ஆண்டவர் நீடிய சாந்தமும் மிகுந்த தயவும் உள்ளவர், இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் உள்ளவர். அவர் பொறுமையாகவே இருந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. இதில் பயப்படுகிற விஷயமும் இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. அவர் பொறுமையாக இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, கனியற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம அப்படியே நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருக்கக்கூடாது. நம்ம கனி கொடுக்க வேண்டும், நம்ம வளர வேண்டும், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல துளிர் விட வேண்டும், நல்ல செழுமையாக இருக்கணும், நம்ம பிரயோஜனமாக இருக்கணும் என்றும் ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு புதிய ஒரு விசுவாசி கனி கொடுக்க கொஞ்சம் காலம் வரலாம். வச்ச உடனே மரம் என்ன செய்யாது, இன்ஸ்டண்ட்டாக மரம் இது பண்ணாது. நம்ம கிருஷ்ணாபுரத்தில் கொஞ்சம் மரம்லாம் வச்சோம். 1 வருஷத்தில் மாமரம், அது ஏற்கனவே கொஞ்சம் வளர்ந்த செடி, 1 வருஷம் 2 வருஷம் ஆன செடியை கொண்டு வந்து வச்சாங்க. அடுத்த வருஷம் ஒரு 2 மாம்பழம்லாம் வந்தது. அதுக்கப்புறம் இன்னும் வரல.
பட் அதை சொல்கிறேன், அப்படி இன்ஸ்டன்டேனியஸாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஆண்டவர் அவ்வளோ எதிர்பார்க்கல, உடனே எதிர்பார்க்கல. பட் எதிர்பார்ப்பு இருக்கிறது. நம்ம கனி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் ஆண்டவர் பொறுமையோடு அவர் எதிர்பார்ப்போடு இருக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். இந்த 2 பேதுருல 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம் இல்லையா, அதில் 9ஆம் வசனம், தாமதிக்கிறார், அவரை எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி தாமதிக்கிறார் அப்படின்லாம் சொல்லி பார்த்தோம். அதில் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மேலும் நம்முடைய கர்த்தரை நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள், நமக்கு பிரியமான சகோதரனாய் பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினால இப்படியே உங்களுக்கு எழுதி இருக்கிறான். அப்போ அந்த நீடிய பொறுமை தான் நம்மளை இவ்வளவு நாளும் என்ன செய்ததுக்கு விட்டு வச்சிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தோட்டக்காரன், அந்த எஜமான் வந்து சொல்லும்போது அந்த தோட்டக்காரன் சொல்லுறான், ஐயா இன்னும் 1 வருஷம் நான் கொத்தி அது எரு போட்டு பார்ப்போம், ஒருவேளை அதுக்கப்புறம் கனி கொடுக்கலனா அதுக்கப்புறம் நம்ம அதை வெட்டிடுவோம் அப்படின்னு. அப்போ இன்னும் ஆண்டவர் நம்ம மேலே நீடிய பொறுமையுடன் அவர் காத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நம்ம புரிந்து கொள்ளணும். அவருடைய பொறுமையை நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, நிர்விசாரமாக நினச்சிடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்நாள் முழுவதுமே கனியற்ற ஒரு வாழ்க்கையாக நம்ம வாழ்க்கை இருந்து விடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா கடைசி நாட்களில் நம்ம அதே 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்லாம் வாசிக்கும் போது, அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் முதலாவது 3ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கிறேன். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிக்கப்பட்ட பின் தோற்றம் முதல் இருந்த விதமாக இருக்கிறதே என்று சொல்லுவாங்க. இன்னைக்கு அப்படி பேசுகிற ஆட்கள் இருக்கிறாங்க. நமக்குள்ளே சில நேரங்கள் அப்படிப்பட்ட எண்ணங்கள் வருகிறதற்கு பிசாசு என்ன செய்வான், அதை தூண்டுவான். நம்ம சண்டே ஸ்கூலில் நம்ம சின்ன பிள்ளையில நம்ம என்ன செய்திருப்போம், இயேசு சீக்கிரம் வரப்போகிறான்னு கேட்டிருப்போம். இப்போ வயசாயிருச்சு, தலை முடி நரைச்சிருச்சு, பல்லெல்லாம் விழுந்துருச்சு, இன்னும் இயேசு வரல, அது என்னடா இது அப்படின்னு சொல்லி நம்ம அதை என்ன செய்யக்கூடாது, அதை குறித்து நம்ம நிர்விசாரமாய் அதை நினைத்து விடக்கூடாது. ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளங்கள் இன்னைக்கு வெகு வேகமாய் எல்லாமே ஆல்ரெடி த ஸ்டேஜ் இஸ் ரெடி, அதுக்கான எல்லா ஆயத்தங்களும் தயாராக இருக்கிறது. இன்னைக்கு முழு உலகமும் ஸ்தம்பிக்கிற அளவுக்கு காரியங்கள் நம்ம பார்வைக்கு முன்பாகவே நடந்து ஏறினது. ஆமென், ஹல்லேலூயா. ட்ரையல் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனி அவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கும் என்பதை மறந்து போகக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையும் கனி உள்ளதாக இருக்கணும். நம்ம மற்றவர்களுக்கும் பயனுள்ள ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் வரும். ஏன் அவர் பொறுமையாக இருக்கிறாருங்கிறத ஏன் நம்ம நிர்விசாரமாக இருக்கக்கூடாது என்றால், ஒரு நாள் வரும் அவருடைய பொறுமை முடிவுக்கு வரும். நம்ம சொல்லுவோம் இல்லையா, என் பொறுமையின் எல்லையை ரொம்ப சோதிக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ ஆண்டவரும் இந்த கிருபை நாட்களில் நம்ம வச்சிருக்கிறாரு, நம்ம கிட்ட எதிர்பார்ப்போட வச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த எஜமான் சொல்லும் போது, லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்த அந்த பகுதியில், அந்த எஜமான் வந்து அதை வெட்டி போடுவோம், அது ஏன் இன்னும் அந்த நிலத்தை என்ன செய்த, லூக்கா 13 இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுகிறத பார்க்குறோம். யோசித்து பாருங்க. ஆண்டவர் ஒரு உலக பிரகாரமான ஒரு கம்பெனிலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அவங்க நல்ல பிரயோஜனமாக இருக்கணும், கம்பெனிக்கு அவங்க ஒரு பலனுள்ள ஒரு இதாக இருக்கணும். இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸில், அதுவும் ஐடி கம்பெனிஸ்லாம் ஒவ்வொரு மாதமும் அவங்க என்ன செய்வாங்க, அப்ரைஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அதில் அவங்க நீங்கள் என்ன செஞ்சீங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க, எவ்வளவு நீங்கள் பிரயோஜனமாக இருக்கீங்கன்னு ரிவ்யூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதன் அடிப்படையில் அவங்களுடைய சம்பளத்தையோ இல்லை ஏதோ மாற்றுவாங்க. அப்போ உலக பிரகாரமான மனுஷன் அவன் எதிர்பார்ப்பு நடக்கணும்னு சொல்லி விரும்புகிறான். அதற்கேற்ற விதத்தில் அவன் நமக்கு கொடுக்கிற நன்மைகளில் அவன் கொடுக்குற நன்மைகளை மாற்றுகிறான். ஆண்டவர் நீடிய பொறுமையாக இருக்கிறாரு. ஆனால் அவருடைய பொறுமையை சோதிக்கிற அளவுக்கு நாம் வாழக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. இது ஏன் நிலத்தை கெடுக்குது அப்படின்னு நம்மளை குறித்து யோசிக்க வைக்கக்கூடாது. இது ஏன் பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது. ஏன்னா அந்த திராட்சை தோட்டத்தில் அந்த நாட்களில் இடம், அந்த அத்தி மரத்தை நட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த ஓமையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திராட்சை தோட்டத்தில் அத்தி மரம் இருக்குது. திராட்சை கொடியெல்லாம் நல்ல பலன் கொடுத்துட்டே இருக்குது. ஆனால் இந்த அத்தி மரம் 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆகுது. அந்த அத்தி மரத்தில் ஒவ்வொரு தடவையும் அந்த எஜமான் வந்து என்ன செய்கிறாரு, இந்த
திராட்சை தோட்டத்துக்கு போக வேண்டிய ஆகாரம், சத்து, தண்ணீர் எல்லாம் இந்த அத்திமரம் உறிஞ்சி கொண்டே இருக்கு. இது ஏதாவது கனி கொடுத்தா அது நமக்கு உபயோகமாக இருக்கும். அது கனி கொடுக்கலைன்னா அதை வைக்கிறதே வேஸ்ட்டு. அது நிலத்தில் மற்ற பலனை அது கெடுக்கிறதா இருக்கும் அப்படிங்கிறத அந்த எஜமான் உணர்ந்து அப்படி சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். நல்லா யோசித்து பாருங்க. நம்ம சபைக்கு பிரயோஜனமாக இருந்தால் நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். சபைக்கு மட்டும் இல்லை, தேவனுடைய ராஜ்யத்துக்கும். நம்ம கனியற்று இருந்தால் நம்ம சும்மா இருக்கிறோன்னு மட்டும் இல்லை, நம்ம கெடுக்கிறவங்களாக மாறிடுவோம். யோசிச்சு பாருங்க. இந்த பிரச்சனை பண்ணுற ஆட்கள், இந்த சும்மா எதையாவது கிளப்பி விடுற ஆட்கள்லாம் யாருன்னா, அவங்க எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இருப்பாங்க. ஒரு ஆத்மாவை கூட ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்திருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் தான் என்ன செய்வாங்க, சும்மா அப்படியே அலம்பிட்டு சலப்பிட்டு ஒரு மாதிரி என்ன செஞ்சுருவாங்க, இருக்கிறதையும் கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க ஆத்மா ஆதாயம் இல்லை, ஆத்மாவை ஆதாயம் பண்ணுறவங்க. ஆத்மாவை வெளியே அனுப்புகிற ஆட்களாக இருப்பாங்க. நான் யாரு அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. சும்மா தான் ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு போகிறேன், சும்மா வர்ற ஆளே கெடுக்கிற ஆளாக தான் வருவீங்க. நான் பயனுள்ளதாக இருந்தால் பிரயோஜனமாக இருப்போம். ஆமென். அவருடைய பொறுமையை நம்ம ரொம்ப சோதிக்கக்கூடாது. அவர் வருவார், அவர் எதிர்பார்ப்போடு வருகிறார். அவர் ஒவ்வொரு நாளும் என் மகன் இன்றைக்காவது கனி கொடுக்க மாட்டானா, என் மகள் இன்றைக்காவது கனி கொடுக்க மாட்டாளா என்று சொல்லி நம்மை குறித்து ஆவலோடு வருகிறார். பார்க்குறாரு. பார்க்க எல்லாம் பசுமையாக இருக்கு. கையை தட்டுறதை பார்த்தா, பாடுறதை பார்த்தா, இசை வாசிக்கிறத பார்த்தா ஓஹோ ஓஹோன்னு இருக்கு. பிரயோஜனம் இருக்கா? நல்ல பிரசங்கம் கேட்குறோம், நல்ல அல்லேலியா போகிறாங்க, எப்பா என்ன ஃபயராக இருக்காங்க. பிரயோஜனம் இருக்கா? நான் சொல்ல வர சாரம்சத்தை புரிஞ்சுக்குங்கன்னு நினைக்கிறேன். என்னாலே ஆண்டவருக்கு பிரயோஜனம் இருக்க வேண்டும். என்னாலே அவருடைய ராஜ்யம் பெருக வேண்டும். காணிக்கை போடுகிறது ஏதோ ஒன்று செய்கிறேன் பாஸ்டர் அப்படிங்கிறது இல்லை. காணிக்கையை விட மேலே விலையேற பெற்றது ஆத்துமா. அதை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்த என்ன செய்ய போகிறோம்? அதை ஆண்டவருக்குடைய பிள்ளைகளை அவங்கள கொண்டு வருகிறதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? கொஞ்சம் நம்மளை யோசித்து பார்ப்போமா? கொஞ்சம் நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று நினைத்து பார்ப்போமா? நம்ம வாழ்க்கை உள்ளான மனித நிலையும் கனி உள்ளவர்களாக இருக்கணும். வெளியிலையும் நம்ம பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் நினைக்கலாம், என்ன செய்யணும்னு தெரியல, எப்படி இது ஆகும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் உங்களுக்கு உதவி செய்ய ஒரு ஆண்டவர் உங்கள் கூடவே இருக்கிறார். நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா உங்களை நல்ல கனி உள்ளவர்களாய் மாற்ற அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவருக்குள்ளே நிலைத்திருக்கும் போது மிகுந்த கனிகள் உங்களிலிருந்து புறப்பட பண்ணுவார். ஒரு கூட்டம் மக்கள், லட்சக்கணக்கான மக்களை கூட உங்களை கொண்டு ரட்சிக்க அவரால் முடியும். ஆமென். அல்லேலூயா. ஒரு தம்பதியினர், அருமையான பிஷப் தேவதாஸ் ஐயா, ஷாலோம் மிஷன், அவங்களும் அவங்க மனைவியும் தேவனுடைய அழைப்பை கேட்டு அவங்க குஜராத் பகுதியில் போய் மிஷனரியாக இது பண்ணாங்க. ராஜஸ்தான், குஜராத் அந்த பகுதிகளில் பீல் ஆதிவாசி மக்கள் மத்தியில் இன்றைக்கி ஒரு 4 லட்சம் பேர் அவங்க ஊழியத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆமென். நம்ம மூலமாக ஒன்று தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த ஒன்றையும் ஒழுங்காக செய்ய ட்ரை பண்ணுவோம். நம்ம மூலமாக ஒரு ஆத்துமா ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இந்த வருஷத்துக்குள்ளே கொண்டு வரப்பட வேண்டும். இந்த ஒரு தாகத்தோடு நம்ம செயல்பட போகிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு இருக்கா இல்லையா? உங்கள் பலத்தினால் இல்லைங்க, தேவனுடைய தயவை சார்ந்துக்கோங்க. தேவனிடத்தில் உதவியை கேளுங்க. நிறைய காரியங்கள் இருக்குது, நேரம் ஆயிடுச்சு. ஆனால் நாம் என்ன செய்ய போகிறோம்? அந்த ஆண்டவருக்கு பிரயோஜனமாக என் வாழ்க்கை வாழ இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஒரே ஒரு நிமிஷம் இருந்த வண்ணமாக, ஆண்டவரே, ஒரு திராட்சை தோட்டக்காரர், அந்த எஜமான் அந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வரும்போது, ஆண்டவரே இந்த வருஷமும் கனி கொடுக்கல அப்படின்னும் போது எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்றம் அடைந்து அதை வெட்டி போடுவோம் என்று சொல்லி ஆண்டவரே அவன் தீர்மானிக்கிறான். எங்கள் மேலேயும் ஒரு எதிர்பார்ப்பை வச்சிருக்கிறீங்களே ஆண்டவரே, எங்களை குறித்து ஒரு பெரிய ஒரு நோக்கத்தையும் திட்டத்தையும் வைத்திருக்கிறீங்களே ஆண்டவரே, நாங்களும் கனி கொடுக்க வேண்டும் என்று
ஆண்டவரே எங்களை குறித்து நீர் ஆண்டவரே நீர் ஆவலோடு நீர் ஆண்டவரை காத்து கொண்டு இருக்கிறீங்களே ஆண்டவரே, இந்த ஒரு வருஷமும் ஆண்டவரே போகட்டும் என்று சொல்லி எங்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் பரிந்து பேசுகிற ஆண்டவரே அந்த நிலைமையை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த ஆண்டிலே கனிகளை கொடுக்க போகிறோம் ஆண்டவரே, கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை வாழப்போகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு நான் தீர்மானிக்கிறேன் சொல்றவங்க நல்ல வாய்களை திறந்து கரங்களை உயர்த்தி காண்பி தைரியமா ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, I want to win souls for you, Lord. I want to be a Lord soul winner, Lord. I want to be a fruits for Christ. இயேசுவுக்காக கனி உள்ள ஒரு ஜீவியம் வாழ விரும்புகிறேன். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண விரும்புகிறேன். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற ஒரு வீரனாய் வீராங்கனையா நான் வாழ விரும்புகிறேன். எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நிர்விசாரங்கள் மாறட்டும், சோர்வுகள் மாறட்டும், ஆண்டவரே இயலாமைகளை பற்றி பேசுகிற நிலைமைகள் மாறட்டும். உம்மை சார்ந்து கொள்ள உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் அநேகரை கிறிஸ்துவ அண்டைகளை வழி நடத்த, அநேகரை அந்த அக்கினியிலிருந்து பிழைத்து கொள்ள, தப்பித்து கொள்ள, நரகத்திலிருந்து ஆண்டவரே அவங்களை ஆண்டவரை பிழைக்க வைக்க என்னை ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்த என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அறியாத ஜனங்களுக்கு இயேசுவை அறிவிக்க ஆண்டவரே, இயேசுவை ஆண்டவரை அறியாத ஜனங்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டு தேவனுடைய சமூகத்தில் வந்து அவங்களும் ஆண்டவருடைய அன்பை ருசி பார்க்க, இரக்கத்தை ருசி பார்க்க என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. எங்களை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிக்கும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.